இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4 லெசன் 7. லெசனோட பேர் தான் கா ஹிசாப். தான் அப்படின்னா தானம், டொனேஷன் பண்ணுவோம்ல, நம்ம ஒருத்தவங்களுக்கு தர்மம் பண்ணுறது தான் தான்னு அர்த்தம். ஹிசாப் அப்படின்னா கால்குலேஷன், கணக்கு. ஸோ இந்த தானத்தினுடைய கணக்கு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோடைய நேம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜா தானமே பண்ண மாட்டார். அதாவது யாருக்குமே தர்மம்னு எதுவுமே அவர் செய்ய மாட்டார். அவர் தர்மம் பண்ணாதனால அந்த நாட்டில் என்ன நடக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்கு போகலாம். एक था राजा. राजा जी लक धक कपड़े पहनकर यूँ तो हज़ारों रुपये खर्च करते रहते थे, पर धान के वक्त उनके मुट्ठी बंद हो जाती थी. एक था ராஜா அப்படின்னா ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாஜி என்ன பண்ணுவார், லக் தக் அப்படின்னா க்ளீமிங், ரொம்ப மினுமினுக்கிற ட்ரெஸ்ஸு. லக் தக் கப்படை அப்படின்னா ரொம்ப மினுமினுப்பாக ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. பெஹன்கர்னா போட்டுக்கிட்டு, யூ தோ ஹஸாரோ ருப்பியே கர்ச் கர்த்தே ரஹத்தே தே. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு அவர், ஹஸாரோ ருப்பியே அப்படின்னா ஆயிரக்கணக்காக கர்ஜ் கர்த்தே செலவு பண்ணுறாரு. கர்ஜ் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் பண்ணுறது, செலவு பண்ணுறாரு. पर धान के वक्त ஆனால் தானம் டொனேஷன் பண்ணணும், தர்மம் பண்ணணும் அப்படின்னு வரும்போது உன்கி முட்டி பந்த் ஹோ ஜாத்தி தி. முட்டி அப்படின்னா ஃபிஸ்ட், அவரோட கைகள் என்ன ஆகுது, பந்த் மூடிக்குமா. கைகள் மூடுதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் தானமே பண்ண மாட்டார் அப்படின்றதுக்காக முட்டி பந்த் ஹோ ஜாத்தி தி அப்படின்னு சொல்கிறாங்க. राजसभा में एक से एक नामी लोग आते रहते थे, लेकिन गरीब, दुखी, विद्वान, सज्जन इनमें से कोई भी नहीं आता था, क्योंकि वहाँ पर इनका बिल्कुल सत्कार नहीं होता था. ராஜ்சபா, அதாவது அந்த ராஜசபை இருக்கு இல்லையா, அங்கே ஏக் சே ஏக் நாமினா வெல் நோன், நல்ல ஃபேமஸான நிறைய பர்சன், லோக் பீப்புள் ஆத்தே ரஹத்தே வந்துட்டுருக்காங்க. லேக்கின் ஆனால் கரீப்னா புவர், துக்கினா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற பீப்புள், வித்வான் ரொம்ப புத்திசாலியானவங்க, சஜ்ஜன் அப்படின்னா ஜென்டில்மேன், இன்மேசே கோயி பி நஹி ஆத்தா, இந்த மாதிரி பீப்புளில் யாருமே வரமாட்டாங்க. கியோங்கி ஏன்னா வஹாம் பர் இன்கா பில்குல். ஸோ இந்த மாதிரி ராஜசபையில் வரும்போது இந்த மாதிரி மக்களுக்கு பில்குல் சர்டன்லி கண்டிப்பாக என்ன நடக்காது, சத்கார் நஹி ஹோத்தாத்தா, அவங்களுக்கான மரியாதை, ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்களே, விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க தமிழில். விருந்தோம்பல்னா இந்த மாதிரி மக்கள் வரும்போது இந்த ராஜா கவனிக்கவே மாட்டார், அவங்களுக்கான மரியாதையை அவருக்கு கொடுக்கவே மாட்டார். சத்கார் நஹி ஹோத்தா தா. ஏக் பார் உஸ் தேஷ் மே அகால் படு கயா. ஸோ ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா அந்த தேசத்தில், அந்த ராஜா இருக்கிற அந்த தேசத்தில் அகால்னா ஃபெமைன், வறட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நாடே பஞ்சத்தில் அடிப்படுறது, மழை வராமல், அதாவது தானியங்கள்லாம் வளராமல் பஞ்சத்தில் அடிப்படுறதுன்னு சொல்லுவாங்க. அகால் படுகையா, அந்த தேசத்தில் என்ன ஆயிடுச்சு, ஃபெமைன் வந்துடுச்சு, வறட்சி வந்துடுச்சு. பூர்வி சீமா கே லோக் பூகே பியாசே மர்னே லகே. பூர்வி சீமா, அந்த பூமியில் இருக்கிற அந்த மக்கள் என்ன ஆகுறாங்க, அதாவது ஒரு எல்லை, சீமானா எல்லைன்னு அர்த்தம், ஒரு கார்னர், ஒரு லிமிட்டில் இருக்கிற அந்த பீப்புள் லோகு பூகே பியாசே, பூகேனா பசினாலையும், பியாசேனா தாகத்தினாலையும், தாகம் தண்ணி இல்லாமல் அந்த வறட்சினால என்ன ஆகாச்சு, மர்னே லகே சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜா கே பாஸ் கபர் ஆயி. ஸோ இந்த நியூஸ் ராஜா கிட்ட, கபர்னா நியூஸ், இந்த நியூஸ் ராஜா கிட்ட வருது. வே போலே यह तो भगवान की मार है, इनमें मेरा कोई हाथ नहीं है. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, மக்கள் கஷ்டப்படும் போது ராஜா பார்த்துக்கணும் இல்லையா. ஆனால் இந்த ராஜா என்ன சொல்கிறாரு, எஹு தோ பகவான் கி மார் ஹை, இது கடவுளுடைய செயல். இன்மே மேரா கோய் ஹாத் நஹி ஹை, இது நான் எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இது பகவானுடைய செயல் அப்படின்ற மாதிரி இந்த ராஜா சொல்லிடுறாரு. லோகோனே கஹா. உடனே மக்கள்லாம் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, மகாராஜ் ராஜ் பண்டார் சே ஹமாரி சகாயத்தா கர்னே கி கிருபா கரே. ஸோ ராஜ் பண்டார் அப்படின்னா கஜானான்னு அர்த்தம். ராஜ் மண்டார் அப்படின்னா கஜானா என்ன சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு அரசவையில் நிறைய மணியெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்க இடத்த தான் ராஜ் மண்டார் அப்படி சொல்கிறாங்க. தமிழில் கஜானான்னு சொல்லுவாங்க. உடனே பீப்புள் என்ன சொல்கிறாங்க, ராஜ் மண்டார் அதாவது கஜானாவில் இருந்து எங்களுக்கு சகாயத்தா, எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், கிருபா கரே நீங்கள் கருணை பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுறதுக்கான கருணை செய்யுங்க, கிருபா கரே, ஜிஸ்ஸே ஹம் லோக் தூசரே தேஷோं से अनाज खरीद कर अपनी जान बचा सके. ஸோ நீங்கள் மணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள்
நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜிஸ்ஸே அந்த மணியை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹம் லோக் நாங்கள் எல்லாரும் தூசரே தேசம் வேறு தேசத்துக்கிட்ட போயிட்டு அனாஸ்னா கிரெயின்ஸ் தானியங்கள் வாங்கி கரீத்கர் அப்பனி ஜான் பச்சா சக்கே நாங்கள் எங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றிக்குவோம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களுக்கு ராஜ்மண்டார்லேருந்து கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி பீப்புளெலாம் போய் ராஜா கிட்ட கேட்குறாங்க. ராஜானே கஹா, உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, ஆஜ் தும் லோக் அகால் से पीड़ित हो, कल पता चलेगा कहीं भूकंप आया है. ஸோ இன்றைக்கி ஆஜ்னா இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் அகால், அதாவது நீங்கள் வந்து வறட்சியில் வந்து அடிபட்டிருக்கீங்க, அதாவது ஃபெமைன் சொன்னாலே அந்த ஃபெமைனில் வந்து பீடித் ஹோ அடிபட்டிருக்கீங்க. கல் பத்தா சலேகா, ஸோ நாளைக்கு என்ன நடக்கும், கஹி பூகம்ப ஆயாக, நாளைக்கு வந்து பூகம்னா எர்த் குவாக் வரலாம், நிலநடுக்கம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கஷ்டம் உங்களுக்கு வரலாம். பர்சோம் சுனுங்கா கஹி கே லோக் படே கரீப் ஹை. ஸோ நாளான்னைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கஹி கே லோக் நிறையா பீப்புள் வந்து ரொம்ப புவராக இருக்காங்க, கரீப்னா புவர் பீப்புள் ரொம்ப ஏழையாக இருக்காங்க. தோ வக்துக்கு ரோட்டி நஹி சுடுத்தி, ஸோ அவங்களால ஒரு 2 வேளைக்கு கூட ரொட்டி சுட முடியல. இஸ் தரக் சபி கி சகாயத்தா கர்த்தே கர்த்தே ஜப் ராஜ்மண்டார் கதம் ஹோ ஜாயேகா. ஸோ இந்த மாதிரி சபிக்கு எல்லாருக்கும் நான் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ராஜ்மண்டார் என்ன ஆகும், கதம் ஹோ ஜாயேகா. ஸோ அந்த கஜானாவே காலி ஆகிடும். तब खुद मैं ही दिवालिया हो जाऊंगा. ஸோ அப்போ நானே என்ன ஆகிடுவேன், திவாலியா அப்படின்னா பேங்க்ரப்ட். பேங்க்ரப்ட்னா என்ன அர்த்தம், காசே இல்லாத நிலைமை, திவால் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே திவால் ஆகிடுவேன். இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னா ராஜாவாகிய நானே வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுவேன், என்கிட்டயே காசு இல்லாமல் போயிடும் அப்படின்னு அந்த ராஜா வந்து சொல்கிறாரு மக்கள்கிட்ட. யஹ் சுன்கர் சபி நிராஷ் ஹோக்கர் லவுட் கயே. இந்த மாதிரி ஒரு ராஜா சொன்ன உடனே எல்லாருக்கும் நிராஷ், எல்லாருக்குமே டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி இந்த மாதிரி ஒரு ராஜா பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு லவுட் கயே திரும்ப போயிடுறாங்க அவங்க எல்லாரும். இதர் அகால் கா பிரகோப் ஃபைல்தா ஹி ஜா ரஹா தா. ஸோ மக்கள்லாம் போயிடுறாங்க. ஆனாலும் என்ன நடக்கிறது, அந்த அக்கால் இருக்கு இல்லையா, அந்த வறட்சியானது, அந்த ஃபெமைன் ஆனது பிரகோப் ஃபைல்தா ஹி ஜா ரஹா தா, ரொம்பவும் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது. நான் ஜானே ரோஜ் கித்தனே ஹி லோக் பூக் சே மர்னே லகே. ஸோ யாருக்குமே கணக்கே தெரியாத அளவுக்கு லோக் பீப்புள் என்ன ஆனாங்க, பூக் சே மர்னே லகே, பசியின் கொடுமையினால் இறக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் வந்து சாக ஆரம்பிச்சிட்டாங்க. லோக் ஃபிர் ராஜா கே பாஸ் பहुंचे. ஸோ வேறு வழி இல்லை, திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ராஜா கிட்டவே போகிறாங்க. ராஜா கே பாஸ் பहुंचे. உன்ஹோனே ராஜ்சபா மே குஹார் லகாயி. குஹார் அப்படின்னா பெட்டிஷன், அதாவது ஒரு கருத்து மாதிரி எழுதி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களும் சேர்ந்து ராஜ்சபாவில் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க, ராஜா கிட்ட போய் பேசுகிறாங்க. துஹாயி மகாராஜ், அதாவது மகாராஜா, ஆப்ஸே ஜாதா குச் நஹி சாஹ்தே. நாங்கள் உங்ககிட்ட வேறு எதுவும் ஜாஸ்தியாக கேட்கல. ஆப்ஸே ஜாதா குச் நஹி சாஹ்தே, எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. சிர்ஃப் 10,000 ரூபாயே, எங்களுக்கு என்ன போதும், சிர்ஃப் அப்படின்னா போதுமானது என்னது, 10,000 10,000 ரூபாய் கொடுங்க. ஹமே தேதே, எங்களுக்கு கொடுத்துருங்க. தோ ஹம் ஆதா பேட்டு காக்கர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம், ஆதா பேட், ஆதானா பாதி வயிறாவது நாங்கள் சாப்பிட்டுட்டு, பேட்னா வயிறு, காக்கர் பாதி வயிறு சாப்பிட்டுட்டு, ஜிந்தா ரஹ் ஜாயேகே, நாங்கள் வந்து உயிரோடு வாழ்வோம், அதனால் எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க போதும் அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் சேர்ந்து பெட்டிஷன் கொடுத்து கேட்குறாங்க. உடனே ராஜா என்ன சொல்கிறார் பாருங்கள். ராஜா ने कहा 10,000 रुपये भी क्या तुम्हें बहुत कम लग रहे हैं. ஸோ ராஜா கோவம் வந்துடுச்சு. 10,000 ரூபாய் கேட்குற நீ, 10,000 ரூபாய்னா ரொம்ப கம்மியான விலையா, 10,000 रुपये भी क्या तुम्हें, உங்களுக்கெல்லாம் बहुत कम लग रही है, ரொம்ப கம்மியாக தோணுதா. அவர் உத்தனே கஷ்ட से जीवित रहकर लाभ ही क्या है. அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்ககிட்ட அந்த காசை கொடுத்து உத்தனே கஷ்ட சே, ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள்கிட்ட வாங்கிட்டு ஜீவித் அப்படின்னா வாழ்கிறது, ஜீவித் ரஹிக்கர், அந்த மாதிரி வாழ்ந்து லாப் ஹி கியா ஹை, அந்த மாதிரி நீங்கள் வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறீங்க, என்ன லாபம் இருக்கிறதுனால, அந்த காசை நான் உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பாதி வயிறு சாப்பிட்டு வாழ்ந்து என்ன லாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ராஜா கேட்குறாரு. ஏக் வியக்தினே கஹா. உடனே அதுலேருந்து ஒரே ஒரு பர்சன், வியக்தினா பர்சன், ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்கிறாரு. பகவான் கி கிருபா சே லாக்கோ ரூபாயே ராஜ்கோஷ் மே மௌசூத் है. ஸோ பகவான் கி கிருபா, ஸோ ஆண்டவனுடைய கருணையினால் ராஜ்கோஷ் அப்படின்னா ட்ரெஷரி, நான் சொன்னேன் இல்லையா, ராஜ்கோஷ்னா ட்ரெஷரி. ஸோ பகவானுடைய கிருபையினால் லாக்கோ ரூபாய், ஸோ லேக்கு கணக்கில் என்ன இருக்குது நம்மளுடைய ட்ரெஷரியில், நம்மளுடைய கஜானாவில் காசு இருக்குது. மௌசூத் ஹேனா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, காசு அந்த இடத்துல இருக்குது. ஜெய்சே தன் கா சாகர் ஹோ. ஸோ நம்மளுடைய ராஜ்கோஷ் எப்படி இருக்குது, நம்மளோட ட்ரெஷர் எப்படி இருக்குது, ஒரு
தன்கா சாகர் அதாவது நல்ல பணத்தினுடைய கடல் மாதிரி நம்மள்ட்ட வந்து பணம் இருக்குது. उसमें से एक आध लोटा ले लेने से महाराज का क्या नुकसान हो जाएगा. உடனே அவன் என்ன சொல்கிறான், அதில் இருந்து ஏக் ஆத் அதாவது ஒரு பகுதி மட்டும்தான் நாங்கள் கேட்குறோம். லோட்டா லேனேசே ஸோ அது வந்து ஒரு பகுதி கொடுக்கறதுனால மகாராஜுக்கு என்ன ஆக போகுது, நுக்சான் ஹோ ஜாயேகா, ஏதாவது உங்களுக்கு லாஸ், நுக்சானா லாஸ், உங்களுக்கு அதனால் ஏதாவது இழப்பு ஆக போதா, அது வந்து கொஞ்சம் தானே நாங்கள் கேட்குறோம் அப்படின்ற மாதிரி அதுலேருந்து ஒரு பர்சன் மட்டும் சொல்கிறாரு. राजा ने कहा राजकोष में अधिक धन है तो क्या उसे दोनों हाथों से लूटा दूँ. ஸோ உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, ட்ரெஷரியில் அதாவது நம்மளுடைய கஜானாவில் நிறைய நிறைய காசு இருந்தால் உடனே நான் தோனோ ஹாத்தோ ரெண்டு கைகளால் அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துடணுமா என்ன அப்படின்ற மாதிரி ராஜா கேட்குறாரு. ஹாத்தோं से लूटा दूँ, நான் அது உங்களுக்கு கொடுத்துருவேனா அப்படின்ற மாதிரி ராஜா கேட்குறாரு. एक अन्य व्यक्ति ने कहा, உடனே இன்னொரு ஆள் என்ன சொல்கிறாரு, महल में प्रतिदिन हज़ारों रुपये इन सुगंधित वस्त्रों मनोरंजन और महल की सजावट में खर्च होते हैं. ஸோ மக்களுக்கு கோபம் வரும் இல்லையா, உடனே கோபம் வரும்போது அவங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க, महल में प्रतिदिनனா டெய்லியும். ஸோ இந்த மஹலில் இந்த பேலஸில் டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹசாரோனா 1000 ருபீஸு இன் சுகந்தித் வஸ்திரம் நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, சென்டட் ட்ரெஸ்ஸஸ், வஸ்திரம்னா ட்ரெஸ்ஸு, சென்டடாக இருக்கிற ட்ரெஸ்ஸு, மனோரஞ்சன் அவர் மனோரஞ்சன்னா டெக்கரேட் பண்ணுறது, ரொம்ப வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக இந்த பேலஸை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறீங்க. महल की सजावट அதாவது இந்த மஹலை இந்த பேலஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹசாரோं रुपयों प्रतिदिन 1000 ரூபாய் டெய்லியும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. खर्च होते हैं செலவாகுது. यदि इन रुपयों में से ही थोड़ा सा धन ज़रूरतमंदों को मिल जाए तो उन दुखियों की जान बच जाएगी. ஸோ இதில் இருக்கிற கொஞ்சம் காசு, எது இன் रुपयों में से ही थोड़ा सा धन, இதில் கொஞ்சம் காசு ज़रूरतमंदों அப்படின்னா வந்து நீடி பீப்புள், தேவைப்படுற அந்த மக்களுக்கு மில் ஜாயேத்தோ அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உன் துக்கியோம் கி ஜான், ஸோ அந்த கஷ்டப்படுற மக்களினுடைய உயிர், ஜான்னா உயிர், பச்சு ஜாயகி உயிர் தப்பிச்சு அவங்க வாழ்வாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் கேட்குறாரு. यह सुनकर राजा को क्रोध आ गया. ஸோ இதை கேட்டவுடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. வஹ குஸ்ஸே சே போலா, ஸோ ரொம்ப குஸ்ஸேனா கோபத்தோடய அவர் என்ன சொல்கிறாரு, खुद भिखारी होकर मुझे उपदेश दे रहे हो. ஸோ खुद भिखारी அப்படின்னா நீயே வந்து ஒரு பெக்கர், பிச்சைக்காரன், நீயே வந்து ஒரு பெக்கராக இருந்துக்கிட்டு நீ வந்து எனக்கு உபதேஷ்னா உபதேசம் தந்துட்டுருக்க, எனக்கு நீ அட்வைஸ் பண்ணிட்டுருக்கியா. மேரா ருப்பியா ஹே, இது வந்து என்னுடைய காசு. மை சாஹே உசே உபால்கர் खाऊं चाहे तलकर, ஸோ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்படி வேணும்னாலும், உபால்கர் அப்படின்னா பாயில், நான் அந்த காசு, அது என்னோட காசை நான் கொதிக்க வச்சும் அதை சாப்பிடுவேன், இல்லை தல்கர் இல்லை அதை நான் ஃப்ரை பண்ணி வேணாலும் சாப்பிடுவேன். மேரி மர்ஜினா விஷ், இது என்னுடைய விருப்பம், நான் என்ன வேணாலும் அந்த காசை செய்வேன். தும் அகர் இசி தரக் பக்வாஸ் கரேகே தோ முஷ்கில் மே படு ஜாவுகே, நீ இந்த மாதிரி பக்வாஸ் அப்படின்னா நீ முட்டாள்தனமாக நீ பேசிக்கிட்டே இருந்த அப்படின்னா முஷ்கில் மே படு ஜாவோகே, உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் போயிடும். முஷ்கில்னா கஷ்டமாயிடும், ரொம்ப கஷ்டத்தில் போயிடும். இஸ்லியே இசி வக்து தும் சுப் சாப் கிசக் ஜாவோ, அதனால் இஸ்லியே நீ வந்து இசி வக்து இந்த நிமிஷம் தும் சுப் சாப் கிசக் ஜாவோ, இந்த இடத்துலேருந்து நீ இங்கேருந்து காணாமல் போயிடணும், இங்கேருந்து போயிடு, அமைதியாக போயிடு அப்படின்ற மாதிரி ராஜா கோவத்தில் சொல்கிறாரு. ராஜா கா குரோத் தேக்கர் லோக வஹாசே சலே கயே. ஸோ ராஜா இவ்வளோ கோவம் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம அங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோக பீப்புள் என்ன பண்ணுறாங்க, வஹாசே சலே கயே, அங்கேருந்து போயிடுறாங்க. படி பாத், ஸோ சின்ன வாய் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, படி பாத், பெரிய பேச்செல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அகர் 100 रुपये होते तो एक बार सोच भी सकता था. அது மட்டும் இல்லாமல் ராஜா என்ன சொல்கிறாரு, ஒருவேளை இவங்க 100 அதாவது 100 இல்லைனா 200 ருபீஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு தடவை ஏக் பார் சோச் பி சக்தா, ஒரு தடவை யோசிச்சு பார்த்துருப்பேன், ஒரு வேளை கொடுக்கலாமோ அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்துருப்பேன். पहरेदारों की खुराक 2-4 दिन कम कर देता और यह रकम पूरी भी हो जाती.
பெஹரேதாரோ அப்படின்னா வந்து வாட்ச்மேன், காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா அரசவையில். ஸோ அந்த காவலாளிகளுக்கு குராக் அப்படின்னா சாப்பாடு, அவங்களுடைய சாப்பாடை வந்து என்ன பண்ணுவேன், அந்த சாப்பாட்டுக்கான செலவை வந்து 2-4 दिन கம் கர் தேத்தா. ஸோ 2-3-4 நாட்கள் என்ன பண்ணுவேன், கம்மி பண்ணிடுவேன். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கான காசை கொடுக்காம ரகம் பூரி பி ஹோ ஜாத்தி. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், இந்த 100 இல்லை 200 ருபீஸை கொடுத்துருப்பேன். அது கூட அவர் எப்படி கொடுப்பாராம், அந்த வாட்ச்மேனுங்களுக்கெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அந்த காசை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். मगर 100-200 से इन लोगों का पेट नहीं भरेगा. ஸோ என்ன சொல்கிறார், ஆனால் 100-200 ரூபாயில் இந்த மக்களுடைய பேட்னா வயிறு வந்து நிறையாது போல இருக்கு. ஏக்தம் 10,000 மாங் பைட்டே. ஒரேடியாக அவங்க என்ன கேட்குறாங்க, 10,000 10,000 ரூபாய் கேட்குறாங்களே. छोटे लोगों के कारण नाक में दम हो गया है. சோட்டே லோகம். ஸோ இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவங்களாம் ரொம்ப கீழ்த்தரமான மக்கள். அதனால தான் என்னென்னு சொல்கிறாரு, நாக்குமே தம் ஹோ கயா ஹே அப்படின்னா வந்து டு காஸ் லாட் ஆஃப் ட்ரபிள்னு அர்த்தம். நாக்குனா வந்து மூக்குன்னு அர்த்தம். இது வந்து ஒரே வேர்டாக நம்ம எடுத்துக்கணும். நாக்குமே தம் ஹோ கயா அப்படின்னா வந்து டு காஸ் லாட் ஆஃப் ட்ரபிள், ரொம்ப வந்து ட்ரபிள் பண்ணுறாங்க, இவங்களாம் சின்ன மக்கள் அதனால ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ராஜா திட்டிகிட்டே பேசுகிறாரு. यह सुनकर वहाँ उपस्थित लोग हाँ हूँ कह कर रह गए. ஸோ அங்கே இதை ராஜா பேசுனதை கேட்ட உடனே வஹா உப்ஸ்தித், அதாவது அங்கே ப்ரெசண்ட்டாக இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் ஆமாம் அப்படி இப்படி ஹா ஹூ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. மகர் மன் ஹி மன் உன்ஹோனே பி சோச்சா. அவங்க வந்து ராஜாக்காக என்ன பண்ணுறாங்க, ராஜாவோட முகஸ்துதிக்காக ஆமாம் ஆமாம் ராஜா நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் மன் ஹி மன், ஆனால் அவங்க மனசில் அவங்க என்ன நினைக்கிறாங்க பாருங்கள், ராஜானே எஹ் டீக் நஹி கியா. ராஜா இப்போ என்ன வேலை பண்ணுறாரோ அது வந்து சரியான வேலை கிடையாது. டீக் நஹி கியா. ज़रूरतमंदों की सहायता करना तो राजा का कर्तव्य है. ज़रूरतमंदों என்ன சொன்ன, நீடி பீப்புள். ஸோ ரொம்ப தேவையில் இருக்கிற மக்களுக்கு சகாயத்தா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ராஜாவுடைய கர்த்தவ்ய அப்படின்னா ராஜாவுடைய ஒரு டியூட்டி தானே, அது ராஜாவுடைய வேலை தானே, ஏன் அவர் வந்து செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட என்ன பேசுகிறாங்க, ஆமாம் ஆமாம் ராஜா நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 2 दिन बाद ना जाने कहाँ से एक बूढ़ा सन्यासी ராஜ்சபா மே ஆயா. 2 दिन बाद 2 நாள் கழிச்சு என்ன தெரியுது, ना जाने कहाँ से. ஸோ எங்கே இருந்துன்னு தெரியாது, ஆனால் ஒரு பூடா ஒரு வயசான சன்னியாசி ராஜ்சபாக்கு வராரு. உஸ்னே ராஜாக்கு ஆசீர்வாத் தேத்தே ஹுயே கஹா. அவர் ராஜாக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டே சொல்கிறாரு, தாத்தா கர்ண மகாராஜ். தாத்தா அப்படின்னா நன்கொடை, நீங்கள் நல்லா வாரி வழங்குற கர்ண மகாராஜாவே, படி தூர் சே ஆப்கி பிரஸ்தித் சுன்கர் ஆயா ஹூ. நான் எங்கேருந்து வந்திருக்கேன், ரொம்ப தூரத்தில் இருந்து ஆப்கி உங்களுடைய பிரஸ்தித் அப்படின்னா உங்களுடைய பாப்புலாரிட்டி, உங்களுடைய புகழ் கேட்டு நான் வந்திருக்கேன் இங்கே. சன்னியாசிக்கு இச்சா பி பூரி கருதே. இந்த சன்னியாசியினுடைய இச்சா, ஏன்னா இந்த சன்னியாசியோட ஆசையும் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சன்னியாசி ராஜா கிட்ட கேட்குறாரு. अपनी प्रशंसा सुनकर राजा बोला, ज़रा पता तो चले तुम्हें क्या चाहिए. ஸோ अपनी பிரசன்சானா அவருடைய புகழ் அப்ரிஷியேட் பண்ணுறாரு இல்லையா அந்த சன்னியாசி, அவருடைய புகழை கேட்ட உடனே சுன்கர் ராஜா போல உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, ज़रा पता तो चले. ஸோ எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க, तुम्हें क्या चाहिए, உங்களுக்கு என்ன வேணுன்றதை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. यदि थोड़ा कम मांगे तो शायद मिल भी जाए. यदि थोड़ा कम, நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக கேட்டீங்க அப்படின்னா, மாங்கோ அப்படின்னா கேட்குறது, நீங்கள் ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக கேட்டிங்க அப்படின்னா ஷாயத் மேபி உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அது ரொம்ப ஜாஸ்தியாக கேட்டிங்கன்னா எங்கிட்டேருந்து கிடைக்காது, அதனால் நீங்கள் ரொம்ப கம்மி அமௌண்ட்டாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜா வாக்கு கொடுக்குறாரு. சன்னியாசி ने कहा, मैं तो सन्यासी हूँ, मैं अधिक धन का क्या करूँगा. உடனே சன்னியாசி சொல்கிறார், நான் ஒரு சன்னியாசின்னு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அதிக காசு தேவையில்லை இல்லையா, நான் வந்து ஒரு சன்னியாசி. அதிக் தன்கா, நான் அதிகமாக காசு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், மை ராஜ்கோட் சே 20 दिन तक बहुत मामूली भिक्षा प्रतिदिन लेना चाहता हूँ. ஸோ எனக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, ராஜ்கோஷ்னால் உங்களுக்கு என்ன சொன்னால் அந்த ட்ரெஷரி இருக்கு இல்லையா, கஜானா, அந்த கஜானாவில் இருந்து 20 दिन, 20னா 20 டேஸுக்கு மாமூலி பிக்ஷா, ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு பிக்ஷா, பிரதிதின் ஒவ்வொரு நாளும் எனக்கு வேணும், எனக்கு அது மட்டும் தந்தால் போதும், ரொம்ப சாதாரணமான ஒரு பிக்ஷா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேரா பிக்ஷா லேனே கா நியம் இஸ் பிரகார் ஹே. ஆனால் நான் வந்து அந்த இது வாங்குறேன் இல்லையா, உங்ககிட்ட அந்த பிக்ஷை வாங்குறேன் இல்லையா, அதுக்கு ஒரு நியம், ஒரு கண்டிஷன் இருக்குது. இஸ் பிரகார் கா ஹே, அந்த கண்டிஷன் இந்த மாதிரி தான். மே பெஹலே தின் जो लेता हूँ दूसरे दिन उसका
துகுனா அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு டே என்ன வாங்குறேனோ உங்ககிட்ட இருந்து தூஸ்ரா தின்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவேன், அதனுடைய நான் ஃபஸ்ட்டு டே என்ன வாங்கினேனோ அதனுடைய டபுள், துகுனானா டபுள் வாங்குவேன். ஃபஸ்ட்டு டே உங்கள்கிட்ட என்ன வாங்குறேனோ அதோடைய டபுள் வாங்குவேன். ஃபிர் தீஸ்ரே தின் உஸ்கா துகுனா, மூணாவது நாள் என்ன பண்ணுவேன், ரெண்டாவது நாளினுடைய டபுள் அமௌண்ட் வாங்குவேன். ஃபிர் சௌதே தின் தீஸ்ரே தின்கா துகுனா, பின்ன நாலாவது நாள் என்ன பண்ணுவேன், மூணாவது நாளினுடைய டபுள் அமௌண்ட் வாங்குவேன். இசி தரக் சே பிரதிதின் துகுனா लेता जाता हूँ. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி பிரதிதின் ஒவ்வொரு நாளும் டபுள் அமௌண்ட் மட்டும் நான் உங்ககிட்ட வாங்க போகிறேன். பிக்ஷா லேனே கா மேரா யஹி தரீகா ஹை. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பிக்ஷை வாங்குவேன், நீங்கள் இந்த மாதிரி எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ராஜா கிட்ட அந்த சன்னியாசி சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ நல்லா புரியுதா, ஃபஸ்ட்டு டே என்ன வாங்குவாரோ அதோட டபுள் அமௌண்ட் அடுத்த நாள் வேணும், செகண்ட் டே என்ன வாங்கியிருக்காரோ அதோட டபுள் அமௌண்ட் வந்து தேர்ட் டே வாங்குவார். இதுதான் அவருடைய கண்டிஷன். ராஜா போலா தரிக்கா तो समझ गया. ஸோ உங்களுடைய ஐடியா எனக்கு புரிஞ்சிடுச்சு. மகர் பெஹலே தின் கித்தனா லேங்கே यही असली बात है. அப்போ ராஜா ரொம்ப உஷாராக என்ன சொல்கிறாரு, உங்களோட வழி எனக்கு புரியுது, மகர் ஆனால் பெஹலே தின் நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் கித்தனா லேங்க எவ்வளோ வாங்குவீங்க, எஹி அசலி பாத் ஹை, இதுதான் உண்மையான பேச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு டே எவ்வளோ வாங்குறீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்த நாள் டபுள் ஆகும் இல்லையா. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டே எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. 2-4 रुपये से पेट भर जाए तो अच्छी बात है. அப்படியே ராஜா ரொம்ப உஷாராக சொல்கிறாரு. 2-4 அதாவது 2 இல்லை 4 ரூபாய் வாங்குனீங்க, அதில் உங்கள் பேட்டு भर जाए உங்கள் வயிறு நிறையும்னா तो अच्छी बात है, ரொம்ப நல்ல விஷயம் அது. मगर एकदम से 20-50 मांगे लगे तब तो 20 दिन में काफ़ी बड़ी रकम हो जाएगी. ஆனால் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு एकदम से 20-50 ஒரே அடியாக நீங்கள் 20-50 ரூபாய் அந்த மாதிரி மாங்கனே லகே, அதாவது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேவே நீங்கள் 20 रुपीज़ இல்லை 50 रुपीज़ கேட்டிங்கன்னா தப் तो 20 दिन, அப்போ 20 நாளில் காஃபி படி ரகம் ஹோ ஜாயேகி, ரொம்ப அமௌண்ட் வந்து பெருசாகிடும் அப்படின்ற மாதிரி ராஜா கேட்டுக்கிறாரு. சன்னியாசினே ஹஸ்தே ஹுயே கஹா மகாராஜ் மை லோபி நஹி ஹூ. உடனே சன்னியாசி இவர் பேசுனதை கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, மகாராஜ் நான் வந்து லோபி நஹி ஹூ அப்படின்னா பேராசைக்காரன், கிரீடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், பேராசைக்காரன் கிடையாது. ஆஜ் मुझे 1 रुपया दीजिए, எனக்கு நீங்கள் முதல் நாளான இன்னைக்கு ஒரே 1 ரூபாய் கொடுங்க. फिर 20 दिन तक दुगने करके देते रहने का हुक्म दे दीजिए. ஸோ அதுக்கப்புறம் 20 நாளுக்கு முதல் நாள் நீங்கள் 1 ரூபாய் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் 20 டேஸ்க்கு அடுத்த அமௌண்ட்டை வந்து டபுள் ஆக்கி தரத்துக்கான ஹுக்கம் தே தீஜி அப்படின்னா அதுக்கான ஆர்டர் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சன்னியாசி ராஜா கிட்ட கேட்டுக்கிறாரு. यह सुनकर ராஜா மந்திரி और दरबारी सभी की जान में जान आई. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ராஜா மந்திரி தர்பாரி சபிக்கு ஜான் மே ஜான் ஆயி அப்படின்னா எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சிடுச்சு. ஸோ சன்னியாசி நம்ம இந்த மாதிரி கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் புரிஞ்சிடுச்சு. ராஜானே ஹுக்கம் தே தியா, ராஜாவும் ஆர்டர் கொடுக்குறாரு. கி சன்னியாசி கே கஹே அனுசார்னா அக்கார்டிங் டு, ஸோ சன்னியாசி எப்படி சொன்னாரோ அதே மாதிரி 20 दिन तक ராஜ்கோஷ் சே உன்ஹே பிக்ஷா தே ஜாத்தி ரஹே. ஸோ ராஜ்கோஷில் அதாவது ட்ரெஷரியில் இருந்து சன்னியாசிக்கு அவர் எப்படி கேட்டாரோ அதே மாதிரி 20 நாளைக்கு கொடுத்துடணும் அப்படின்னு மாதிரி ராஜாவும் ஆர்டர் கொடுத்துடுறாரு. சன்னியாசி ராஜா की जय जयकार करते हुए घर लौट गए. சன்னியாசி உடனே என்ன பண்ணாரு, ஜெய் ஜெய் ராஜா வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு घर लौट गए அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. ராஜா के आदेश के अनुसार राज भंडारी प्रतिदिन हिसाब करके सन्यासी को भिक्षा देने लगा. ஸோ சன்னியாசி ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துட்றாரு. உடனே ராஜ் பண்டாரி அப்படின்னா வந்து அந்த ஸ்டோர் கீப்பர், அந்த கஜானாவை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த ஸ்டோர் கீப்பர் என்ன பண்ணுறாரு, ஆதேஷ்கே அனுசார், அதாவது ராஜாவினுடைய ஆர்டர் பிரகாரம், அனுசார்னா அக்கார்டிங் டு, ஸோ அந்த ஆர்டர் பிரகாரம் பிரதிதின் ஒவ்வொரு நாளும் கொடுக்கறதுக்கான ஹிசாப்னா கேல்குலேஷன், ஸோ எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணி கொடுக்க ஆரம்பித்தார். करके सन्यासी को भिक्षा देने लगा. इस तरह 2 दिन बीते 10 दिन बीते. இதே மாதிரி 2 நாள் போச்சு, 10 दिन 10 நாள் போச்சு, बीते அப்படின்னா போகுது, கடந்து போகுது. 2 सप्ताह तक भिक्षा देने के बाद भंडारी ने हिसाब करके देखा कि धान में काफ़ी धन निकला जा रहा है. ஸோ 2 सप्ताहனா வீக், 2 வாரம் போயிடுச்சு. 2 வாரம் போனதுக்கப்புறம்
भिक्षा देने के बाद 2 வாரம் காசு கொடுக்குறாரு. இந்த மாதிரி டபுள் அமௌண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பண்டாரினா அந்த ஸ்டோர் கீப்பர் என்ன பண்ணுறாரு, ஹிசாப் கர்க்கே தேக்கா. ஸோ இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்குறாரு. ஹிசாப்னு என்ன சொன்னால் கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. கி தான் மே காஃபி தன்னு நிக்கலா ஜா ரஹா. பார்த்தா அமௌண்ட் ரொம்ப நிறைய போன மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. யஹ் தேக்கர் உன்ஹே உல்ச்சன் மெஹசூஸ் ஹோனே லகே. இது பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. உல்ச்சன்னா கன்ஃபியூஸ் ஆகிறது, ரொம்ப என்னடா இது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷனாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மகாராஜ் தோ கபி கிசி கோ இத்தனா தான் நஹி தேத்தே தே. ஸோ மகாராஜ் தோ கபி கிசி, மகாராஜான இந்த மாதிரி யாருக்குமே இவ்வளோ தான் கொடுத்ததே கிடையாதே. மகாராஜ் தோ கபி எப்பயுமே கிசி கோ இத்தனா தான் நஹி தேத்தே தே, யாருக்குமே இவ்வளோ தானம் கொடுத்ததே கிடையாது. உஸ்னே யஹ் பாத்து மந்திரிக்கோ பத்தாயி. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியான உடனே ரொம்ப பயந்துட்டு மந்திரி கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. மந்திரிக்கோ பத்தாயி. மந்திரி ने कुछ सोचते हुए कहा, मंत्री ने कुछ सोचते हुए कहा, वाकई यह बात तो पहले ध्यान में ही नहीं आई थी. ஸோ அவர் மந்திரி கிட்ட சொன்னோடனே மந்திரி என்ன பண்ணாரு, குச் சோச்தே ஹுயே கஹா, யோசிச்சு பார்த்துட்டு சொல்கிறாரு. வாக்கி அப்படின்னா இண்டீட், ஐயோ என்னடா இது, எஹ் பாத் இந்த விஷயம் பெஹலே தியான் மே ஹி நஹி ஆயி தி, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஞாபகத்தில் வரவே இல்லையே. மகர் அப் கோயி உபாய் பி நஹி ஹே, ஆனால் இப்போ வந்து வேறு எந்த உபாயமும் கிடையாது, வேறு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. மகாராஜ் கா ஹுக்கும் பதலா நஹி ஜா சக்தா. ஹுக்கும்னா ஆர்டர். ஸோ மகாராஜனுடைய அந்த ஆர்டரை வந்து பதலா சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளுக்கு இப்போ வேறு வழி இல்லையே அப்படின்ற மாதிரி மந்திரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. इसके बाद फिर कुछ दिन बीते. இன்னும் கொஞ்ச நாள் கடந்து போகுது. भंडारी फिर हट बठाता हुआ मंत्री के पास पूरा हिसाब लेकर आ गया. உடனே பண்டாரி என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்டோர் கீப்பர் திரும்பவும் ஹட் பட்டாத் அப்படின்னு ரொம்ப ஸ்டாகரிங், ரொம்ப ஒரு பரபரப்போட மந்திரி கிட்ட ஓடி வராரு. என்ன எடுத்துகிட்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, பூரா ஹிசாப் லேக்கர், ஃபுல் கேல்குலேஷன் போட்டு, அதாவது 20 டேஸ்க்கு எவ்வளோ ஆகுது, முதல் நாள் ₹1 அப்படின்னா 2வது நாள் என்ன ஆகும், ₹2 ஆகும், 3வது நாள் என்ன ஆகும், ₹4 ஆகும். ஸோ ₹4, ₹8, ₹16, ₹32 இந்த மாதிரி டபுள் த அமௌண்ட் ஆகும்போது அந்த கேல்குலேஷனை எடுத்துகிட்டு வந்து மந்திரி கிட்ட ஓடி வராரு. ஹிசாப் தேக்கர் மந்திரி கா செஹரா ஃபிகா படு கயா. ஸோ அந்த கேல்குலேஷனை பார்த்த உடனே அவர் கணக்கு போட்டு வச்சுருக்காரு இல்லையா, அதை பார்த்த உடனே மந்திரியினுடைய செஹரா அப்படின்னா அவருடைய முகம் என்ன ஆகுது, ஃபிகா படு கயா அப்படின்னா பயந்து போகிறார், அப்படி ஃபேட் ஆகி பயந்து பேய் எறிஞ்சு போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆகிடுது. வஹ் அப்படின்னா பசீனா போஞ்ச்கர். உடனே என்ன பண்ணார், மந்திரிக்கு ரொம்ப முகம்லாம் வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிடுது. பசீனா அப்படின்னா வேர்வை, அந்த ஸ்வெட்டை வந்து போஞ்ச்கர், அந்த வேர்வையை தொடச்சிக்கிட்டே सिर कुजलाकर தாடி में हाथ फेरते हुए बोला. सिर कुजलाकर அப்படின்னா வந்து தலையை அப்படியே சொரிஞ்சிக்கிட்டே, குஜலாக்கர்னா அப்படி தலையை அரிப்பு வந்துருச்சு, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தலையை சொரிஞ்சிக்கிட்டே தாடி மே ஹாத் ஃபேர்த்தே ஹுயே, அந்த தாடியை வந்து அப்படியே தடவிக்கிட்டே சொல்கிறாரு. எஹ் கியா கஹ் ரஹே ஹோ, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க, அந்த பண்டாரி கிட்ட கேட்குறாரு, நீ என்ன சொல்கிற, அபி से इतना धान चला गया है, இப்போ இவ்வளோ காசு போயிடுச்சா, तो फिर 20 दिनों के अंत में कितने रुपये होंगे. அப்போ இன்னும் 20 நாளில் 20 दिनों, இன்னும் 20 நாளில் अंत में 20 நாளோட கடைசியில் कितने रुपये होंगे, எவ்வளோ காசு ஆக போகுது அப்படின்றார். பண்டாரி போலா ஜி பூரா ஹிசாப் तो नहीं किया है. உடனே பண்டாரி என்ன சொல்கிறான், இன்னும் நான் ஃபுல் கேல்குலேஷன் போடலை, 20 டேஸ்க்கு போடவே இல்லை, பூரா ஹிசாப் तो नहीं किया है. मंत्री ने कहा तो तुरंत बैठ कर अभी पूरा हिसाब करो. உடனே மந்திரி என்ன சொல்கிறாரு, அப்போ உடனே துரந்துனா உடனே குயிக்காக நீ என்ன பண்ண, உட்காந்து அந்த கேல்குலேஷனை போட்டு முடி, அப்போ தான் நம்ம ராஜா கிட்ட போய் பேச முடியும் இல்லையா, அதனால் அந்த கேல்குலேஷனை போட்டு முடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பண்டாரி ஹிசாப் கர்னே बैठ गया. ஸோ பண்டாரி என்ன பண்ணுறா, கேல்குலேஷன் போடுறதுக்காக உட்காந்துக்கிறான். मंत्री महाशय अपने माथे पर बर्फ की पट्टी लगाकर तेजी से पंगा चलवाने लगे. ஸோ மந்திரி என்ன பண்ணுறாரு, மாத்தேனா அவருடைய ஃபோர்ஹெட், அவர் நெத்தியில் வந்து பர்ஃப் கி பட்டினா ஐஸ் பார், அதாவது வேர்த்து ஊற்றுது இல்லையா அவருக்கு, அதனால் என்ன பண்ணுறாரு, ஒரு ஐஸ் பார், ஒரு குளிர்ந்த அந்த கட்டி எடுத்து வச்சுக்கிட்டு தேசி சே பங்கா சல்வானே, பங்கானா ஃபேனு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபேனையும் போட்டு உட்காந்துட்டார். அவரால் முடியல, அவருக்கு அவ்வளோ வேர்த்து ஊற்ற ஆரம்பிச்சிடுச்சு. குச் ஹி தேர் மே பண்டாரினே பூரா ஹிசாபு கர் லியா. கொஞ்ச நேரத்தில் பண்டாரி என்ன பண்ணா, அந்த ஸ்டோர் கீப்பர் ஃபுல் கேல்குலேஷனும் போட்டுட்டான். மந்திரினே பூச்சா குல் மிலாக்கர் கித்தனா ஹுவா. குல் அப்படின்னா டோட்டல். ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி மந்திரி கேட்குறாரு. பண்டாரினே ஹாத் சோடு கர் கஹா. உடனே பண்டாரி என்ன பண்ணுறான், அவன் கையை விட்டுட்டு சொல்கிறான், ஜி 10,48,575 रुपये, அதாவது 10,48,575
48,575 rupees ஆகுது. இது 20 daysல டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரி அவனே வந்து கையை விரிச்சிட்டு சொல்லிட்டான். மந்திரி குஸ்ஸே மே போலா. உடனே மந்திரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவத்தில் சொல்கிறாரு, மஜா கர் ரஹே ஹோ, நீ என்ன காமெடி பண்ணுறியா, ஜோக் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி மந்திரி கேட்குறாரு. எதி சன்னியாசிக்கோ இத்தனை ருப்பியே தே தியா தப் தோ ராஜ்கோஷ் காலி ஹோ ஜாயேகா. ஒரு சன்னியாசிக்கே நம்ம இவ்வளோ காசை கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய ராஜ்கோஷ் இருக்க நம்மளுடைய கஜானா என்ன ஆகும், காலி ஆகிடுமே அப்படின்ற மாதிரி மந்திரி சொல்கிறாரு. பண்டாரினே கஹா மஜா கியோ கருங்கா, आप ही हिसाब देख लीजिए. நான் ஏன் ஜோக் பண்ண போகிறேன், நீங்களே வந்து கேல்குலேஷனை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கேல்குலேஷனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். எஹு கஹு கர் உஸ்னே ஹிசாப் கா காகஸ் மந்திரி ஜி கோ தே தியா. இதை சொல்லிவிட்டு அந்த ஹிசாப் கா காகஸ் அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை வந்து மந்திரி ஜி கிட்ட கொடுக்குறான். ஹிசாப் தேக்கு கர் மந்திரி ஜி கோ சக்கர் ஆகையா. அந்த கேல்குலேஷனை பார்த்த உடனே மந்திரிக்கு என்ன ஆயிடுச்சு, சக்கர் அப்படின்னு தலை சுற்றி அவர் வந்து உட்காந்துட்டாரு. சபி உன்ஹே சம்பால் கர் படி முஷ்கிலோं से ராஜா के पास ले गया. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த மந்திரியை வந்து தலை சுற்றி கீழே விழுந்துட்டார் இல்லையா, அவரை சம்பால்கர் அப்படின்னா அவரை வந்து தேத்தி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு முஷ்கலும் சே ராஜா கே பாஸ் லே கயா, ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க. ராஜா ने पूछा क्या बात है. ராஜா என்ன கேட்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. மந்திரி போலே மகாராஜ் ராஜ்கோஷ் காலி होने जा रहा है. என்னாச்சு, நம்மளுடைய கஜானா காலியாக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ராஜா ने पूछा वह कैसे, எப்படி ஆகும். மந்திரி போலே மகாராஜ் சன்னியாசி को आपने भिक्षा देने का हुक्म दिया है. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, மகாராஜ் நீங்கள் வந்து சன்னியாசிக்கு பிக்ஷை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, ஹுக்கும் தியா है, ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. மகர் अब पता चला है कि उन्होंने इस तरह राजकोष से करीब 10 लाख रुपये கனே का उपाय कर लिया है. ஸோ இப்போ தான் நம்மளுக்கு என்ன விஷயம் தெரியுது. अब पता चला है उन्होंने என்று சன்னியாசியை சொல்கிறாங்க. சன்னியாசி என்ன சொல்கிறாரு, उन्होंने इस तरह ராஜ்கோஷ் से. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கஜானாவில் இருந்து கரீப் 10 लाख रुपये, அதாவது 10,000 ரூபாய், 10 lakh 10 லட்சம் ரூபாய் சட்கனே அப்படின்னா எடுக்கிறதுக்காக அவர் வந்து ஐடியா பண்ணியிருக்காருன்றது நம்மளுக்கு இப்போ தான் புரியுது அப்படின்ற மாதிரி மந்திரி சொல்கிறாரு. ராஜானே குஸ்ஸே சே கஹா. உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மைனே இத்தனை ரூபாய் தேனேக்கா ஆதேஷ் தோ நஹி தியா தா. நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுக்க சொல்லி ஆதேஷ் ஆர்டர் நான் கொடுக்கவே இல்லையே, தோ நஹி தியா தா. ஃபிர் இத்தனை ரூபாய் கியூ தியே ஜா ரஹே ஹோ, அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பண்டாரிக்கோ புலாவோ, பண்டாரி உடனே கூப்பிடு, நான் உங்களை இவ்வளோ கொடுக்க சொல்லலையா, அந்த ஸ்டோர் கீப்பரை கூப்பிடு அப்படின்ற மாதிரி ராஜா கோவமாக பேசுகிறாரு. मंत्री ने कहा जी सब कुछ आपके हुक्म के अनुसार ही हुआ है. ராஜா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய ஹுக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கு பிரகாரம் அனுசார் அதுக்கு பிரகாரம் தான் நடந்துகிட்ருக்கு. ஆப் குத் ஹி தான் கா ஹிசாப் தேக் லீஜியே. நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள், இந்த தானம் கொடுக்கறதுக்கான அந்த கேல்குலேஷன் அந்த கணக்கை நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை அவரும் கொடுக்குறாரு. ராஜானே உசே ஏக் பார் தேக்கா दो बार देखा, इसके बाद वह बेहोश हो गया. அந்த கணக்கை என்ன பண்ணுறாரு ராஜா, ஏக் பார் தேக்கா, ஒரு தடவை பார்க்குறாரு, 2 தடவை பார்க்குறாரு. அதை பார்த்து அவருக்கே என்ன ஆகுது, बेहोश हो गया அப்படின்னா அவருக்கே ஞாபகம் இல்லாமல் தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. काफ़ी कोशिशों के बाद उन्हें होश में आ जाने पर लोग सन्यासी को भुलाने दौड़े. ஸோ ராஜாவுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் என்ன ஆச்சு, ரொம்ப கோஷிஷ் அப்படின்னா முயற்சி பண்ணுறது, ரொம்ப முயற்சி பண்ணி அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஹோஷ், அவருடைய நினைவை அவர் கொண்டு வராரு திரும்ப. அவர் நினைவு கொண்டு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, லோக் அங்கே இருக்கிற பீப்புள் சன்னியாசியை புலானே தவுடே, சன்னியாசியை கூப்பிட்றதுக்காக எல்லாருமே ஓடுறாங்க. சன்னியாசி கே ஆத்தே ஹி ராஜா ரோத்தே ஹுயே உன்கே पैरों पर गिर पड़ा. சன்னியாசி வந்த உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, ரோத்தே ஹுயே அழுதுகிட்டே சன்னியாசியினுடைய பேரம் கால்களில் போய் விழுந்துடுறாரு. போலா விழுந்து என்ன சொல்கிறாரு பாருங்கள், दुहाई है सन्यासी महाराज, मुझे इस तरफ जान माल से मत मारिए, जैसे भी हो एक समझौता करके मुझे वचन से मुक्त कर दीजिए. ஸோ ராஜா என்ன பண்ணாரு, சன்னியாசிக்கிட்டே அழுதுகிட்டே கேட்குறாரு, முஜே இஸ் தரஃப் ஜான் மால் அப்படின்னா லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது என்னோட உயிரோடவும் என்னுடைய சொத்து கூட விளையாடாதீங்க, மத்து மாறியே இந்த மாதிரி என்னை வந்து அடிக்காதீங்க. ஜெய்சே பி ஹோ ஏதாவது ஒன்று யோசிச்சு, சம்ஜௌதா ஏதாவது ஒன்று யோசிச்சு முஜே வச்சன் சே நான்
நான் கொடுத்த வாக்கில் இருந்து என்னை வந்து நீங்கள் விடுவீங்க, என்னை காப்பாற்றுங்க, முஃப்த் கர் दीजिए அப்படின்ற மாதிரி ராஜா சன்னியாசி கிட்ட கேட்குறாரு. अगर आपको 20 दिन तक भिक्षा दी गई तो राजकोष खाली हो जाएगा, फिर राजकाज कैसे चलेगा? உடனே ராஜா என்ன கேட்குறாரு, உங்களுக்கு இந்த மாதிரி 20 நாளைக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக என்னுடைய கஜானா காலி ஆகிடும். ஃபிர் அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய ராஜ்காஜ் அப்படின்னா என்னுடைய ராஜாங்கத்தை நான் எப்படி நடத்துவேன் அப்படின்ற மாதிரி ராஜா கேட்குறாரு. सन्यासी ने गंभीर होकर कहा, इस राज्य में लोग अकाल से मर रहे हैं. ஸோ உடனே சன்னியாசி சொல்கிறாரு, ரொம்ப கம்பீரமான ஒரு குரலில் சொல்கிறாரு, இந்த ராஜ்யத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, மக்கள் எல்லாருமே அகால், அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஃபெமைன், பஞ்சத்தில் அடிபட்டு வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க. முझे उनके लिए केवल 50,000 रुपये चाहिए. ஸோ எனக்கு அவங்களுக்காக 50,000 அதாவது 50,000 ரூபாய் வந்து எனக்கு தேவைப்படுது. वह रुपया मिलते ही मैं समझूंगा मुझे मेरी पूरी भिक्षा मिल गई है. எனக்கு நீ அந்த காசை கொடுத்துட்டேன்னா, அதாவது 50,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா मुझे मेरी पूरी भिक्षा मिल गई है, நான் என்ன நினச்சிக்குவேன், என்னோட பூரி भिक्षा கிடச்சிடுச்சு நான் நினச்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. उन्हें राजा ने कहा, परंतु उस दिन एक आदमी ने मुझसे कहा था कि लोगों को लिए 10,000 रुपये ही बहुत होंगे. ஆனால் உடனே ராஜாக்கு ஞாபகம் வருது, ஒருத்தர் அன்றைக்கி கேட்டார் இல்லையா, அது ஞாபகம் வந்து சொல்கிறாரு, உஸ் தின் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆத்மி ஒரு மனுஷன் என்ன சொன்னார் அப்படின்னா, லோகோங்கோ லியே மக்களுக்காக 10,000 10,000 ரூபாவே போதும்னு சொன்னாரே, நீங்கள் என்ன 50,000 ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னு வந்து ராஜா கேட்குறாரு. சன்னியாசி ने कहा, मगर आज मैं कहता हूँ कि 50,000 से 1 पैसा कम नहीं लूँगा. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒழுங்காக ராஜா அன்றைக்கே கொடுத்துருக்கலாம் இல்லையா, ஆனால் சன்னியாசிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் 50,000 அதாவது 50,000 ரூபாய்க்கு 1 पैसा कम नहीं लूँगा, ஒரே ஒரு ரூபாய் கூட நான் கம்மியாக வாங்க மாட்டேன், எனக்கு 50,000 ரூபாய் வேணும், 50,000 எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சன்னியாசி சொல்கிறாரு. ராஜா கிட்கிட்டாயா, மந்திரி கிட்கிட்டாயே, சபி கிட்கிட்டாயே. கிட்கிட்டாயே அப்படின்னா ஹம்பிள் ரெக்வெஸ்ட், எல்லாருமே கெஞ்சி கேட்டுக்கிறாங்க, ராஜா கேட்குறாரு, மந்திரி கேட்குற, எல்லாருமே கேட்குறாங்க. மகர் சன்னியாசி அப்னே வச்சன் பர் ஹட்டா ரஹா. ஆனால் சன்னியாசி அவருடைய வச்சன் அப்படின்னா அவருடைய வாக்கில் என்ன பண்ணுறாரு, மீறவே இல்லை, அதுதான் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டெபனாக அவருடைய வாக்கிலேயே நிற்கிறாரு. आखिरकार लाचार होकर राजकोष से 50,000 रुपये सन्यासी को देने के बाद ही राजा की जान बची. ஆகிர்கார் அப்படின்னா வந்து இந்த எண்டு கடைசியில், லாச்சார் ஹோக்கர் அப்படின்னா வேறு வழி இல்லாமல் ஹெல்ப்லெஸ் கண்டிஷனில் வேறு வழி இல்லாமல் என்ன ஆச்சு, ராஜ்கோஷ் சே அதாவது ட்ரெஷரியில் இருந்து கஜானாவில் இருந்து 50,000 50,000 ரூபாய் சன்னியாசிக்கு கொடுக்குறாங்க. தேனேக்கே பாத் ஹி ராஜாக்கு ஜான் பச்சி, கொடுத்ததுக்கப்புறம் தான் ராஜாவினுடைய உயிர் தப்பிச்சது. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சன்னியாசியில் ரொம்ப கோவக்காரங்க, அவங்க சாபம் விட்டாங்கன்னா அதே மாதிரி நடக்கும் இல்லையா, அதனால தான் ராஜா என்ன பண்ணுறாரு, கொடுத்த வாக்குக்கு ரொம்ப பயந்துட்டு வந்து அந்த 50,000 ரூபாயை சன்னியாசிக்கு கொடுத்துறாரு. பூரே தேஷ்மே खबर फैल गई. खबरனா என்னன்னு சொன்னேன், நியூஸ்ன்னு சொன்னேன். ஸோ எல்லா தேசத்துலேயும் இந்த நியூஸ் வந்து ஃபைல் கயின்னு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. என்னன்னு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். अकाल के कारण राजकोष से 50,000 रुपये राहत में दिए गए हैं. ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, பஞ்சம் அடிப்படையில் அதனுடைய ராஹத் அப்படின்னா ரிலீஃப்காக, அந்த பஞ்சத்துக்கு ரிலீஃப் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாரு, ராஜா வந்து 50,000 50,000 ரூபாய் அவருடைய ட்ரெஷரியிலேருந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சபீனே கஹா, ஹமாரே மகாராஜ் கர்ண ஜெய்சே ஹி தானி ஹே. ஸோ எல்லா மக்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களே, நம்மளுடைய மகாராஜர் கர்ணர் மாதிரி ஒரு தான பிரபு அப்படின்ற மாதிரி அவருடைய ராஜாவை வந்து ரொம்ப புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்த விஷயம் என்ன, சன்னியாசிக்கு பயந்து தான் ராஜா வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, நம்மளோட ராஜா வந்து நம்மளுக்காக, நம்ம பஞ்சத்தில் அடிப்படை நம்மளுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சில்ட்ரன், இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் லாங்கான ஸ்டோரி தான், பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை உங்களுக்காக எழுதினவங்க சுகுமார் ராய் ஜி அப்படின்றவர் வந்து இந்த ஸ்டோரி உங்களுக்காக எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் திரும்பவும் படித்து அதில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா படித்து புரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன். தேங்க்யூ.